வியூவர்ஸ், ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அழியாம இருக்கிற 9 பழமையான தொழில்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு எல்லா தொழில்கள்லயும் முன்னோடியா இருந்திருக்காங்கங்கறத புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது வுட்டன் ஷூஸ். நெதர்லாண்ட்ல தான் இப்ப வரைக்கும் இந்த கட்டைகளால செய்யற ஷூக்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. மரக்கட்டைகள்ல செய்யற இந்த ஷூக்களை 13th செஞ்சுரியில இருந்து நெதர்லாந்து மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்களாம். ஆரம்பத்துல மாடுகளை வளர்க்குறவங்களும் சேற்றுல வேலை செய்யறவங்களும் தான் இந்த வுட்டன் செருப்புகளை அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. மரத்தை கட் பண்ணி ஒரே மரத்துண்டுல இந்த மாதிரி கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமா மரக்கட்டைய கொடாஞ்சு இந்த மர ஷூக்களை உருவாக்குறாங்க. ஆரம்பத்துல வாழ்ந்த மக்கள் கலரிங் எல்லாம் பண்ணாம அப்படியே தான் இந்த மர ஷூக்களை பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப இந்த ஷூக்கு இப்படி அழகா கலரிங் டிசைனிங் எல்லாம் கொடுத்து நெதர்லாந்து மக்கள் இப்ப வரைக்கும் இந்த மர ஷூக்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது ட்ரெடிஷனல் ஃபேஸ் ஹேட்ஸ். எகிப்துல உள்ள மக்கள் 14th செஞ்சுரியில இருந்தே இந்த ஃபேஸ் தொப்பிகளை பயன்படுத்துறாங்க. சுல்தான் மஹமூத் செகண்ட்ங்கற இந்த மன்னர் தான் முதல்ல இந்த ஃபேஸ் தொப்பியை பயன்படுத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் யூரோப், ஆப்பிரிக்கால இருந்து மிடில் ஈஸ்ட்ல வாழ்ந்த மக்கள் வரைக்கும் இந்த தொப்பியை பயன்படுத்தி இருக்காங்க. நாசருங்கற இவருடைய ஃபேமிலி மட்டுமே 6 தலைமுறையா இந்த ஃபேஸ் தொப்பியை செஞ்சு வித்துட்டு இருக்காங்களா. முதல்ல பனை ஓலையில தொப்பியோட அளவு செஞ்சுட்டு இதுக்குள்ள பட்டு துணியை வச்சு தைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல இந்த சிவப்பு துணியை வச்சு தச்சு இந்த ஃபேஸ் தொப்பியை தயாரிக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலியே நிறைய மன்னர்களுக்கு இந்த ஃபேஸ் தொப்பியை செஞ்சு கொடுத்திருக்காங்களாம். இப்போ எகிப்துல ரொம்பவும் கம்மியான ஆட்கள் தான் பழமையான முறைப்படி இந்த தொப்பியை தயாரிச்சிட்டு இருக்காங்களாம். அடுத்தது டைனோசர் எக். பிலிப்பைன்ஸ்ல உள்ள பான்சை தீவுல வாழ்ற மக்கள் உருவாக்குற இந்த பாரம்பரிய உப்பை தான் டைனோசர் எக்னு சொல்றாங்க. 20th செஞ்சுரியில இருந்தே பிலிப்பைன்ஸ்ல இந்த உப்புகளை தயாரிச்சிட்டு இருக்காங்களாம். இவங்க முதல்ல தென்னை மட்டைகளை எரிச்சு அந்த சாம்பல்களை இந்த மாதிரி மண்பானைக்குள்ள போட்டு இது கடியில நெருப்ப வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பானைக்குள்ள கடல் நீரை ஊத்தி கொதிக்க வச்சு இந்த உப்பை தயாரிக்கிறாங்க. 1990ல 85% அளவுக்கு தயாரிச்சுக்கிட்டு இருந்த இந்த உப்பு 2001ல வெறும் 7% தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த உப்புக்குன்னு ஒரு தனித்துவமான டேஸ்ட் இருக்குமா. இதனாலேயே இந்த உப்பு ஆன்லைன்ல 1 கிலோ இந்திய மதிப்புக்கு 1500 ரூபாய்க்கு மேல விக்கிறாங்க. இந்த மெத்தட்ல உப்பு தயாரிக்கிறது ரொம்பவும் கஷ்டங்கிறதுனாலேயே இந்த தீவுல வாழ்ற ஒரு சில மக்கள் மட்டும் தான் இப்ப இந்த டைனோசர் எக்னு சொல்லப்படுற உப்புகளை தயாரிக்கிறாங்களாம். அடுத்தது மாயன் கிளாத்ஸ். கௌதமலாவுல உள்ள மக்கள் 2000 வருஷத்துக்கு மேல இயற்கையா கிடைக்கிற கலர்களை வச்சு இந்த மாயன் துணிகளை தயாரிக்கிறாங்க. ஆரம்பத்துல வாழ்ந்த மாயன் மக்களே இந்த முறைப்படி தான் துணிகளை தயாரிச்சாங்களாம். இதனாலதான் இவங்க தயாரிக்கிற இந்த துணிகளை மாயன் துணிகள்னு சொல்றாங்க. இவங்க இலவம் பஞ்சுகள்ல இருந்து நூலை தயாரிச்சு அந்த நூலுக்கு இயற்கையா கிடைக்கிற பொருட்களை வச்சு கலர் கொடுத்து அந்த கலர் கொடுத்த நூல்களை வச்சு கைகளாலேயே இந்த எல்லா டிரெஸ்ஸுகளையும் தைக்கிறாங்க. பெண்கள் போடுற ஷால்ல இருந்து ஆண்கள் போடுற சட்டை வரைக்கும் இந்த நூல்களை வச்சு கைகளாலேயே இந்த துணிகளை செய்யறாங்க. டிராமா டெக்ஸ்டைல்ஸ்னு இவங்க செய்யற துணிகளை ஆன்லைன்லயும் சேல்ஸ் பண்றாங்க. ஒவ்வொரு துணிகளும் $50 இருந்து $100 இந்திய மதிப்புக்கு 4000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்க. அடுத்தது கேஷ்யூ லிக்கர். நம்ம இந்தியாவுல உள்ள கோவால தான் 1500 வருஷத்துக்கு மேல இந்த முந்திரி பழத்துல இருந்து தயாரிக்கிற சரக்கு பழமையான முறைப்படி தயாரிக்கிறாங்க. திருப்பதி கோவங்கர்ங்கிற இந்த பாட்டியோட ஃபேமிலி மட்டுமே 5 தலைமுறையா இந்த கேஷ்யூ லிக்கரை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இவங்க முந்திரி பழங்களை பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி காலாலேயே மிதிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைட் ஃபுல்லா இது மேல கல்ல வச்சு முந்திரி பழத்தோட சாறை எடுத்து இந்த லிக்கரை தயாரிக்கிறாங்க. நம்ம இந்தியாவுல உள்ள கோவால இருந்து உலகம் முழுக்கவே இந்த கேஷ்யூ லிக்கர் சேல்ஸ் ஆகுது. அடுத்தது இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ். வியட்நாம்ல உள்ள குவாங் ஃபோ காவ் கிராமத்துல உள்ள மக்கள் பல தலைமுறைகளா இயற்கையான முறையில இந்த ஊதுபத்திகளை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மூங்கில் மரங்களை வெட்டிட்டு வந்து அதை சின்ன சின்ன குச்சிகளா கட் பண்ணி அந்த குச்சிகளுக்கு லோட்டஸ் பூக்கள்ல இருந்து எடுக்கிற பிங்க் கலரை கொடுத்து காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குச்சிகள்ல ஊதுபத்திகளை செஞ்சு விக்கிறாங்க. ஆரம்பத்துல நம்ம இந்தியாவில தான் ஒரு வருஷத்துக்கு 300 டன் ஊதுபத்திகளை வியட்நாம்ல இருந்து வாங்கி இருக்காங்க. ஆனா 2019ல இந்தியா வியட்நாம்ல இருந்து இந்த ஊதுபத்திகளை இறக்குமதி பண்ண கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. ஆனா வியட்நாம் மக்கள் இப்பவும் இந்த ஊதுபத்திகளை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அடுத்தது டாலா ஆஸ். ஸ்வீடன்ல இருக்கிற ஒரு பழமையான கைத்தொழில் தான் இந்த டாலா குதிரைகள். ஸ்வீடன் மக்கள் இந்த குதிரைகளை நார்மலான விளையாட்டு பொருளா பார்க்காம அவங்களுடைய ரிலிஜன் குதிரையா பாக்குறாங்க. அதாவது நம்ம ஊர் கிராமங்கள்ல உள்ள கோவில்கள்ல எப்படி குதிரை சிலைகள் இருக்குதோ அந்த மாதிரி தான் இவங்களும் இது அவங்களுடைய ரிலிஜன் குதிரையா பாக்குறாங்க. ஆரம்பத்துல இயற்கையா கிடைக்கிற கலர்களை வச்சுதான் இந்த குதிரைகளுக்கு கலர் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ இயற்கையா கிடைக்கிற கலர்கள் ரொம்பவும் விலை அதிகமா இருக்கிறதுனால பெயிண்ட்களை வச்சு இப்ப இந்த குதிரைகளுக்கு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடுத்தது பல்கேரியன் ரோஸ் ஆயில். இந்த பல்கேரியன் ரோஸ் ஆயில 7th செஞ்சுரியில இருந்தே பல்கேரியன் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் கூட இந்த பல்கேரியன் ரோஜா பூல இருந்து தான் நிறைய விலை உயர்ந்த பர்ஃபியூம்களை தயாரிக்கிறாங்க. 1 லிட்டர் பல்கேரியன் ரோஸ் ஆயில தயாரிக்க 5000 கிலோ பல்கேரியன் ரோஜா பூக்கள் தேவையாம். 5000 கிலோ ரோஜா பூக்களை பறிச்சுட்டு வந்து இந்த கண்டெய்னர்கள்ல போட்டு ஃபில்டர் பண்ணி இந்த பூக்களை கொதிக்க வச்சு இதுல இருந்து வர நீராவில இருந்து தான் இந்த ரோஸ் ஆயில தயாரிக்கிறாங்க. வெறும் 1 லிட்டர் பல்கேரியன் ரோஸ் ஆயில் $15000 இந்திய மதிப்புக்கு
12 லட்சம் ரூபாய்க்கு மேல விக்குது. கிட்டத்தட்ட 7th செஞ்சுரியில இருந்து இப்ப வரைக்கும் உலகம் முழுக்க மக்கள் இந்த பல்கேரியன் ஆயில போட்டி போட்டுக்கிட்டு அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ட்ரெடிஷனல் கிளே டால். டுனிசியால உள்ள சஞ்சனன் கிராமத்துல வாழ்ற இந்த மக்கள் 2000 வருஷத்துக்கு மேல களிமண்ணால செய்யற இந்த பொம்மைகளை செஞ்சு வைக்கிறாங்க. இவங்க இலைகள்ல உள்ள கலர்களை எடுத்து இவங்க செய்யற பொம்மைகளுக்கும் பாத்திரங்களுக்கும் கலர் கொடுக்கறாங்க. ரொம்ப வருஷங்களா இவங்க தான் முதல்ல மண் பாத்திரங்களுக்கு இயற்கையான முறையில கலர்களை கொடுத்ததா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளுடைய கீழடி ஆய்வுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கும் முன்னாடி நம்ம தமிழர்கள் தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே மண் பாத்திரங்களுக்கும் பொம்மைகளுக்கும் இயற்கையான முறையில கலர் கொடுக்கறதுல இருந்து பாத்திரங்கள்ல அவங்களுடைய பெயர்களையே கூட எழுதி வச்சிருக்காங்கன்னு. மண் பாத்திரங்கள் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களுக்கு நம்ம தமிழர்கள் தான் முன்னோடியா இருந்திருக்காங்கன்னு இந்த கீழடி ஆய்வுல இருந்து தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம தான் நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்களை பின்பற்றாம அழிய விட்டுட்டோம். இந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேல இந்த பழமையான முறைப்படியே மண் பாத்திரங்களையும் மண் பொம்மைகளையும் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், உலகுக்கே முன்னோடியா இருந்த நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்காதத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமனோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.